நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை உண்டாக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த உலகத்துல ஒரு மனிதன், டைட்டானிக் கப்பல் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கப்பலுடைய பொருள் இப்போ வரைக்கும் இருக்கான்னு தெரியாது. ஆனா ஆண்டவரால உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல் இன்னும் இருக்கு. அந்த கப்பல் மலைக்கு மேல நின்று இருக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொன்னா, உலகமே மடிந்து போனாலும் அவருக்குள்ள நீ வாழ்ந்திருக்கிறேன்னு சொன்னா, நீ மலைக்கு மேல ஒண்ணு வச்சு அநேக இடத்துல எது இல்லன்னு நீ ஆண்டவர்கிட்ட கேட்கிறியோ, அத்தனை பேர் முன்னாடியே கொடுத்து வைக்கிற இடம் வேற லெவல்ல வச்சிருப்பார். அவருடைய ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது மட்டும்தான் இந்த இடம், இந்த இடத்துல நம்ம ஊதுன மூச்சு, நம்ம ஊதுன காத்தை இந்த இடத்துல வெளுட்டா அழகா இருக்குதுன்னு சொன்னா, அவர் ஊதி வச்சிருக்கிற மனுஷனா இருக்கிற நீங்க நானும் எத்தனை அழகாய் அவர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமை படுத்துகிறோம். உன்னதமான தெய்வமே, இந்த நாளை நீர் கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம், நீர் நடத்தினமைக்காக ஸ்தோத்திரம். இன்னுமா என்னை உடைக்கிறோம் ஆண்டவரே, கரத்துல உடைக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் பார்வையில ஆண்டவரை வெட்கப்பட்டு போனாலும்